மெடிசன் ஃபீல்டுக்குள்ள வந்து கேள்வி கேட்கறது. ஏன் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா சுத்தி சொல்லியிருக்காங்க? எல்லாத்துக்கும் ஒரே சுத்தி இல்லையா? இருக்கு. அத்தனை பாசங்களுக்கு ஒரே சுத்தி இருக்கு. பாத்துருக்கேன். எல்லா பாசனத்திலயும் ஒரு எதையோ பார்த்தேன், ஞாபகம் வரல. சுண்ணாம்பு அப்பளக்காரம் கரைஞ்ச தெளிவு நீர்ல எல்லாத்தையுமே அந்த கல் சுண்ணாம்பு இதுல போட்டு இது சுண்ணாம்பும் அப்பளக்காரமும் அல்லது பூனிங்கிற அப்பளக்காரம் ரெண்டும் கலந்து தெளிவு நீர்ல எந்த சரக்கு கட்டி எரிச்சாலும் கட்டி எரிச்சோம்னா சுத்தி ஆயிடும். ஒரு தடவை சுத்தி ஆகலைன்னா 4-5 தடவை எல்லாம் எவ்வளவு வீரியமான பாசனமாக சுத்தி ஆயிடும். இது எல்லாத்துக்கும் பொதுவான சுத்தி. பெரும்பாலும் இது வந்து வாதத்துக்கும் வீரியமான மருந்துகளுக்கு மட்டும்தான் பயன்படும். லகுவான மருந்துகளுக்கு தேவையில்லைங்கிறதுனால ஒதுக்கி வச்சிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில வருஷங்கள் தேவைப்படும், சில கேள்வி தேடல் நிறைய தேவைப்படும். இது சொல்றது ஆரம்பகால வைத்தியர்கள் வந்து எதுல ஆரம்பிப்பாங்க? மூலிகையில தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வீரியமான கல்லு பஸ்பங்கள் இதெல்லாம் வந்து தொட்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஏதாவது கொடுத்தா என்ன ஆயிருமோன்னு பயம், அறியாமையினால பயம் வரும். அப்படி இருக்கிறவங்க முதல்ல எதை தொடுவான்? மூலிகையை தாண்டி வரும்போது எதை முதல்ல தொடுவான்? எந்த மருந்து செய்வான்? பஸ்பத்தை தான் செய்யணும். அன்னபேதி தான் செய்வான். அன்னபேதி தேசிக்கான எலுமிச்சம்பழத்திலே ஊற வைக்கலாம், அதுலயே அரைச்சு அதுல போடணும். தப்புறதுக்கு வழியே இல்லை, எதுலையும் கொதிக்க வைக்க வேண்டியது இல்லை. இதான் முதல்ல செய்வான். ஏன்னா அதுதான் வந்து அவனோட புரிதலுக்கு அவனுடைய அறிவுக்கு அதுதான் ஈஸியா இருக்கும். மத்தபடி அவங்கிட்ட போயிட்டு அன்னபேதியவே நீ வந்து அப்பளக்காரம் பூநீர் தெளிவு நீர்ல கொதிக்க வச்சு எடுக்கலன்னா அவன் முடிப்பான், செய்ய மாட்டான். பயம். பூநீர்னா என்னன்னு தெரியாது, அப்பளக்காரன்னா என்னன்னு தெரியாது, சுண்ணாம்பு தெளிவு எடுத்தா என்னன்னு தெரியாது. ஆனா சுண்ணாம்பு வாயை வேக வச்சுன்னு ஓரளவுக்கு தெரியும். இதுல செஞ்சா ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு யோசிப்பான், செய்ய மாட்டான். இதுதான் கடைசி திரண்ட ஞானம். இதுதான் எது வைத்தியத்துல சுத்திக்கு திரண்ட ஞானம் எதுன்னா கடைசி ஞானம் எதுதான் இதுதான். சுண்ணாம்பு தெளிவு நீர்ல இதுதான் எடுத்தோம்னா எல்லா சிறப்பும் சுத்தி ஆயிடும். எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியது இல்லை. ஒண்ணு வந்து கொள்ளு கஷாயத்துல வேக வைக்கணும், இன்னொன்னு வேற எதையாவது கொதிக்க வைக்கணும், இதெல்லாம் தேவையில்லை இருக்கு. ஆனா இதுதான் இது வந்து பல வருஷ தேர்தலுக்கு முடிவுல கிடைச்ச ஞானம். இத அவங்கிட்ட சொன்னா செய்ய மாட்டான், எடுத்துக்க முடியாது. காரணம் அஞ்ஞானம், பயம். அவனுக்கு லாஜிக்கலா அவனுடைய அறிவுக்கு புரியுற மாதிரி இருக்கும். அவனோட அறிவுக்கு புரியாத செய்ய மாட்டான், பயம், அஞ்ஞானம். இந்த மாதிரி ஆட்டம் உங்க அறிவுக்கு புரியாதனால செய்ய மாட்டேங்கிறீங்க.